நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போங்க. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தன்னை லவ் பண்ணுற பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், இவங்கள இவங்க எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க, என் மேலே கோவப்பட்டுட்டே இருக்காங்க, என்னை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க, இவங்க எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ண போகிறேன், இவங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது கோபம் அப்படின்றது மலை மாதிரி வரும் போகும். ஆனால் காதல், அன்பு, பாசம் அப்படின்றது கடல் மாதிரி அங்கே தான் இருக்கும். ரொம்ப பெருசு. அது கோபத்தோட அளவு கம்மி, ஆனால் கடலோட அளவு அதேமாரி அந்த அன்போட அளவு அப்படின்றது பெருசு. அன்பு எங்கேயுமே போகாது, அங்கேயே தான் இருக்கும். ஆனால் கோபம் மழை எப்படி வந்து போதோ அது மாதிரி. ஏன்னா கோபம் அப்படின்றது அன்புலேருந்து தான் வருது. கடல்லேருந்து எப்படி மழை வருதோ அதே மாதிரி தான் கோபத்திலிருந்து அன்புலேருந்து கோபம் வருது. கோபம் மறைஞ்சிடும், மழை வரும் போகும் மறைஞ்சிரும். ஆனால் கடல் அங்கேயே தான் இருக்கும். அவங்களோட காதல், அவங்களோட அன்பு, அவங்களோட பாசம் அங்கேயே தான் இருக்கும். இப்போ முடிவு பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு.